ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளாட போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடை கட்டி ஒரு ஃபார்ம் செய்ய போகிறோம் கைஸ். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பெட்டு செய்யணும். ஏன்னா நைட் நேரத்தில் ஜாம்பிஸ் வரும்ல, அதனால் நம்ம ஒரு பெட்டு செய்யணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெட்டு செய்கிறதுக்கு 3 உல் தேவை. நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஷீப் அடித்து எடுத்துட்டோம். மேலே 2 கார்னர்லேயும் காமிக்கிதா, ரைட் சைட் கார்னரில் ஒன்று, லெஃப்ட் சைட் கார்னரில் ஒன்று. நம்ம ஹெல்த்து காமிக்கிது, அப்புறம் ஹங்கர் பார் காமிக்கிது. எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 உள்ள எடுத்தாச்சு. 3ஆவது உள்ள எடுத்துக்கலாம். போய் என்ன கைஸ், ஒரு ஷீப்பையும் காணும். இங்கே ஏதோ ஒரு ஷீப்பை நான் பார்த்தேன் கைஸ் அங்கேருந்து வரும்போது. பண்ணி இங்கே ஒரு பண்ணி நிற்கிது. இது வந்து பீட்டா வெர்ஷன் இல்லை, ஓல்டு வெர்ஷன். சில டைம் ஓல்டாக இருக்கும், சில டைம் வந்து பழைய வெர்ஷன் மாதிரி இருக்கும், சில டைம் புதுசு மாதிரி இருக்கும். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும். இதில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் வில்லேஜ்லாம். ஓகேவா? அதனால தான் எடுத்தேன். அங்கே ஒரு ஷீப் இருக்குது. ஐயோ, ஹெல்த்து போச்சு கைஸ். ஃபுல்லாகிடும், ஏன்னா ஹங்கர் பார் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வந்து நம்மக்கிட்ட 3 உல் இருக்குது. பெட்டு செய்யணும். என்ன வரல? அதுக்கு முன்னாடி நமக்கு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அதில் வந்து பெட்டு செய்யலாம். இங்கே இருக்குது ஒரு மரம். கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு 3-4 பிளாங்க்ஸ் தேவை. பிளாங்க் செய்யறதுக்கு நம்ம உட்டு தான் தேவை. இப்போ கையை வச்சே இது பண்ணிகிட்ருக்கேன், உட்டெல்லாம் உடச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக இந்த பார்ட்லேயே வந்து, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் கைஸ். ஓகேவா? செகண்ட் பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு கிடச்சிருச்சு 6 உட்டு. சம்மந்தமேலாம் இன்வென்ட்ரியில் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் ஒரு வில்லேஜில் போய் தான் வீடு கட்ட போகிறேன். ஓகேவா? அது ரொம்ப தூரம் போகணும். நீங்களே பாருங்கள், நான் இது ரெக்கார்டிங் எடுக்கும்போது பேசலை, அதை முடிச்சுட்டு தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியும். இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் வந்து நம்ம செஞ்சிட்டோமா, இப்போ வந்து இதை இங்கே வச்சு ஒரு பெட்டு செய்வோம். ஏன்னா நைட் நேரத்தில் ஜாம்பி வரும் கைஸ், அதனால தான். எனக்கு ஜாம்பியை பார்த்து கூட பயம் இல்லை, அந்த ஸ்பைடரை பார்த்து தான் பயம். ஒரு மாதிரி சவுண்டு போடுவாங்க கைஸ் அப்படின்னு வரும், பயமாக இருக்கும். பிரச்சனை இல்லை, இந்த அப்டேட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்பைடர். இது வந்து ஸ்க்ரீனில் ஒரு வெர்ஷன் காமிக்குதில்ல, அந்த வெர்ஷன் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த பெட்டு செஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம செஞ்சோம்ல, அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம், ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். இது ஸ்டோன் உட்டன் டூல்ஸில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபுட்டில் எடுத்துக்கலாம் கைஸ். இவன் அடித்தா லெதர் கிடைக்கும், கவு லெதர் வச்சு நம்ம ஆர்மர் செய்யலாம். அதுக்கு நிறைய லெதர் வேணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அயன் டூல்ஸில் எடுக்கணும். உட்டன் டூல்ஸில் எடுக்கணும். ஆமாம், உட்டன் டூல்ஸில் எடுக்கணும், ஏன்னா நம்மக்கிட்ட நைட்டாக போகுது கைஸ். இருங்க, ஆமாம், பெட்டை வச்சு படுத்துடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறோமோ அந்தளவுக்கு கம்மியாக சான்ஸ் இருக்குது இதெல்லாம் வரக்கு. ஜாம்பிஸ், அப்புறம் ஸ்கெலிட்டன், அப்புறம் என்ன இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இந்த சிக்கன் அடித்து இன்னும் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், தான் கண்டிப்பாக தேவைப்படும். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கலாம். எங்கே கைஸ் இது ஓடிக்கிட்டே இருக்குது. எடுத்தாச்சு. 2
சிக்கன் இருக்குது, அங்கே ஒரு ஷீப் இருக்குது. சரி தேவையில்ல, வேணாம், எதுக்கும் எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். எவ்வளோ நேரம் கைஸ்? எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ இங்கேருந்தே நம்ம இது ஸ்டோனில் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வுட்டில் எடுத்துக்கலாம் கைஸ், தேவைப்படும். வுட்டன் டூல்ஸ் முதல்ல செஞ்சு அதை வச்சு தான் நம்மளால் ஸ்டோனையே பிரேக் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு வுட்டு தேவைப்படும். ஓகே கைஸ், கிடச்சிச்சு. இங்கே கொஞ்சம் கிராவல்லாம் இருக்குது, சுத்தமாக தேவைப்படாது இப்போதைக்கு. இப்போ நம்ம இது செய்யணும், பிளாங்க்ஸ், பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்யணும். கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டிக்கு செஞ்சாலும் அதை வச்சு நம்மளால் பிக்காக்ஸு இதெல்லாம் செய்ய முடியும். என்ன கைஸ் என்னால் செய்ய முடியல, ஏன்? என்னடா இது? இருங்க, என்னாச்சு? கிராஃப்டிங் டேபிள் தானே செய்ய முடியும். அட ஆமாம் கைஸ், கிராஃப்டிங் டேபிள் தான் செய்ய முடியும். நான் கொஞ்சம் புதுசு இந்த கேமுக்கு, ஓகேவா? இப்போ செஞ்சாச்சு, ஒரு வுட்டன் ஸ்பியர் செஞ்சுக்கலாம். ஒரு பிக்காக்ஸ் வச்சு நம்மளால் இதை மைண்ட் பண்ண முடியும், காபிள் ஸ்டோன்ஸ்லாம். பிளாங்க்ஸ் செஞ்சுக்கலாம். நம்ம இது நெக்ஸ்ட் என்னென்ன செய்ய முடியும்? சரி, ஒரு ஷவல் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை எடுத்து கையில் வச்சுக்கலாம். நம்ம பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா பிக்காக்ஸால் தான் காபிள் ஸ்டோன் மைன் பண்ண முடியும். இங்கே கைஸ் பிக்காக்ஸ் வந்துருச்சு. அட என்னடா இது? ஓகே, அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீட்டாக. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. உடன் பிக்காக்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் மைன் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. இப்போ நம்மளால் ஸ்டோன் டூல்ஸ்லாம் எடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்கிற இதுலேயே எடுக்கணும். இப்போ இது ஏதாவது இது செய்ய முடியுமா? சரி இருங்க, நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 15 அந்த மாதிரி எடுத்துப்போம், தேவைப்படும். தண்ணி பா, என்னது கைஸ், இப்படி விழுந்துட்டேன். இதனால தான் நான் கீழேயே இது பண்ண மாட்டேன், டிக் பண்ண மாட்டேன். இதுவும் தண்ணி தானா? சரி, கூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்துட்டேன். வெளியே வா. இன்னும் வரமாட்டேங்குது கைஸ், வெளியே. வெளியே வந்துட்டேன் கைஸ், கஷ்டப்பட்டு. ஓகே, இந்த ஒயிட் ஹோல் நமக்கு தேவைப்படாது, அதான் இன்வென்ட்ரியிலேருந்து கீழே வச்சிட்டேன். இருங்க, நம்ம என்னமோ எடுக்க வந்தேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கலாமா தான் யோசிச்சுட்ருக்கேன். இங்கே கொஞ்சம் ஹனிலாம் இருக்குச்சி, தேனிலாம் இருக்குது. இந்த முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள். ஆமாம், ஏற்கனவே என் செஸ்டில் ஒன்று இருந்தது. ஐயோ, பரவாயில்ல விடுங்க, தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம்.
கீழே ஸ்க்ரோல் பண்ணி முடியுது கைஸ். ஒரு ஸ்டோன் ஸ்வார்டு உருவாக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஆக்ஸு உருவாக்கியாச்சு. பிக்காக்ஸ் உருவாக்கியாச்சு. ஓகே, எல்லாமே உருவாக்கியாச்சு. ஜஸ்ட்டு ஷவல் மட்டும் உருவாக்கலை. ஓகேவா? அது மட்டும் கவலைப்படாதீங்க. ஓகே, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ஷவல் மட்டும் உடனே வச்சுருக்கலாம். இப்போது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இது, ஏன்னா இது எல்லாமே உடஞ்சி போயிடுங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இது ஒரு டெட் எண்டாட்டம் இருக்குது. இது என்ன இடம் கைஸ்? யார் கைஸ் உருவாக்கி வச்சா இந்த இடத்த? ஓகே, இப்போ சரி நம்ம ரைட் சைட் போகலாம். இந்த இடத்துல நான் போட்டை வச்சு போகலான்னு நினச்சேன். வேணாம் விடுங்க, எதுக்கு விடு இதில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நம்ம இன்னொரு டைம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த டைமில் நான் போட்டில் போகிறேன். என்ன கைஸ், எதுவும் பண்ண முடியல, மேலே போக முடியல. அப்படி சுற்றிட்டு வரட்டேன். ஏன்னா அதை உடச்சிட்டு வரட்டா? இன்னும் உடைக்க முடியல. கைஸ் உடைக்கவே முடிய மாட்டேங்குது கைஸ். மேலே போயிட்டு தண்ணிக்குள்ளே போகும்போதெல்லாம் உடைக்கவே விட மாட்டேங்குது. உடச்சிட்டேன். அதாவது பிரயோஜனமா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டர்ட் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை தூக்கி இங்கே போட்டு இப்போ ஓகே, இதை ஒன்று உடச்சி மேலே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், வந்துட்டேன். என்னாச்சுன்னா ஒரு கிளிச் ஆயிடுச்சு. அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். 3rd கேமராவோட ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம ஸ்வாட் எடுத்துகிட்டே போகலாம் எல்லா இடத்துக்கும். செஸ்ட்டில் ஒரு பெட்டு இருக்கா? ஓகே, இப்போ தாங்க நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக வர மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயே பெட்டை போட்டு படுக்க போகிறேன். தூங்க முடியல. என்னடா இது? என்ன கைஸ் தூங்க முடியல? இன்னும் இப்போ தூங்க முடியுது கைஸ். லெட்ஸ் கோ. ஜம்பை மேக் பண்ணிடுவேனா தண்ணிக்குள்ளே? ஏய் அப்பா க்ளோஸ். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த பக்கமான ஐலாண்டுக்கு போக போகிறேன். ஸ்க்ரீன் திருப்பி வந்தாச்சு. இந்த சாண்டு மலை ஏறிக்கலாம். கைஸ், சாண்டு மலை நடக்கும்போது வேறு மாதிரி சவுண்டு கேட்குது கைஸ். ரியல் சாண்டு மலை நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் மைன்கிராஃப்டில் நிறைய மாட்ஸ்லாம் இருக்குது. இது யார் கைஸ்? என்ன கைஸ், எல்லாம் ஏதோ பிளேயர் வந்து உருவாக்கிட்டு போன மாதிரி இருக்குது. இது பப்ளிக் சர்வரும் கிடையாது. நானே வந்து மைன்கிராஃப்ட் ஏற்றி எஸ்எம்பியில் கூட போகல, நார்மலான சர்வரில் தான் போனேன். கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்து போனேன். எல்லாம் யாரோ உருவாக்கி வச்ச மாதிரியே இருக்கே. ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் ட்ராவல் இருக்குது. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எதாவது நடக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கண்டுபிடிச்சேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஒரு போட் உருவாக்கிட்டேன். இப்போ அந்த போட்டை வச்சு நான் தண்ணியிலையே இது போக போகிறேன். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஸ்குவிட்டு போகுது கைஸ். ஸ்குவிட்டு என்னடா இது?
ஏற மாட்டேங்குது போர்டு. ஓகே போகலாம். போடா என்னாச்சு? போகுது. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரீப்பரை கண்டுபிடிச்சேன். இவனை வந்து வெடிக்க வைக்கலான்னு சொல்லி பார்த்தா இவன் சுற்றி வரான். ரோப்ளாக்ஸில் இருக்கிற கேம்ஸ் மாதிரி இல்லாமல். டேய் டேய் ஐயோ நான் வெடிக்கல. எடுத்தால போனால் தான் வெடிப்பான். ஆமாம்ல, முடிஞ்சா வெடிச்சு பாடுறான். ஐயோ கேஸ் வெடிக்கிறான். எதுவும் ஆகலை. தண்ணிக்குள்ளே இருந்தனால எதுவும் ஆகலை போல். இதெல்லாம் எதுக்கு கைஸ்? நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேங்க பாருங்கள். இந்த அயன் கோலம் அடிக்கணும்னா நம்ம 3 பிளாக் ஸ்டாலாக இருந்தால் அவனால் அடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே ஒரு பிளாக்கை வச்சுட்டு அவனை போய் அடிச்சுட்டு சுற்றி ஓடி வந்து இங்கே மேலே நின்று 2 பிளாக் வந்து ஏற போகிறேன். வரானே இப்படியே நான் அடிக்க முடியுமா? பயமாகவும் இருக்குது. அப்பா அடிக்கல. இங்கேருந்தே அடிக்க முடியுமா? 3 பிளாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் நான். இருங்க. ஓகே இப்போ அடிக்கிறேன். என்ன அடித்தோன்னு இப்போ குறையுது. கைஸ் படப்படன்னு ஆக்ஸு இது ஆக்ஸு உடைய போகுது. கைஸ் அப்போ பிக்கேக்ஸ் வச்சு அடிச்சிடலாம். ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. கீழே வந்து ஹெல்த்து குறையும். ஆமாம், ஒரு இது ஹார்ட் மட்டும் குறைஞ்சிருக்கு. பூனை அழகாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த வில்லேஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மைன்கிராஃப்ட் ஓல்டு பிளேயர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓல்டு வெர்ஷன். ஸோ நான் கொஞ்சம் லூட்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வீடு வந்து கட்டுறக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இருக்கிற கொஞ்சம் கிராஸ் எல்லாத்தையும் வெட்டிடலாம். அப்புறம் அசிங்கமாக இருக்கும். வெட்டிக்கிட்டே இருக்கேன். நைட் ஆகுது கைஸ், போய் தூங்கிடலாம். சொல்கிறா தம்பி, படுத்து. இன்னும் ஆகலை, நைட் ஆகலையா? இப்போ தூங்க முடியாது கைஸ், காலைல ஆயிடுச்சு. பெட்டை உடச்சிக்கலாம். இருங்க, இவன் பெட் எடுத்துகிட்டு இந்த பெட்டை இங்கே வச்சுட்டு அவன் பெட்டை நம்ம எடுத்துப்போம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கே வீடு கட்டினேன்? மேலேயா? மேலே இருங்க. அதுக்கு முன்னாடி சரி முதல்ல நம்ம வீடு கட்டிப்போம். ஸ்டீக் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். லைட்டாக அது கம்மியாக இருக்குது. இப்போ வந்து எந்த இடம், ரைட்டா லெஃப்டா? ரைட்டு தான். இதெல்லாம் வெட்டிப்போம். எடுத்துப்போம். தேவைப்படும்ட்டு இல்லை, இது இடைஞ்சலாக இருக்கும். இங்கேயும் வெட்டிப்போம். ஓகே, இப்போ வந்து ஓகே, ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துப்போம். இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா? ஓகே. நிறைய இருக்கா என்கிட்ட, 72 என்னமோ அந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டத்தையும் வந்து பக்கத்தில் வைக்கணுன்னா ஒரு இன்வென்ட்ரி ஒரு பாக்ஸில் வந்து 64 தான் வைக்க முடியும். என்கிட்ட 64க்கும் மேலே இருக்கனால பக்கத்தில் வந்திருக்கு. ஒரு வீடை கட்டி முடிக்கிறேன், அது கொஞ்சம் ஸ்பீட் தான் பண்ணுவேன். ஓகே கேஸ், நான் வந்து வீடை கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நைட் ஆக போகிறதுனால நான் இங்கே போயிட்டுருக்கேன். இதானா? சரி அந்த இது இங்கே அந்த கிராஃப்டிங் டேபிள்
நம்ம வந்து இது செய்யணும். இது என்னமோ செய்யணுமே. இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். டோர்ஸ் இருக்குது. அடைச்ச ஒரு இது வேணுமா? அப்போ என்ன பண்ணுறது? இப்போதைக்கு இதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் டைம் இல்லை. இப்போதைக்கு இதை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு படுத்துடலாம். பெட்டை போட்டு இன்னும் போட முடியல. ஓகே போட்டாச்சு, படுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஜாம்பிஸ் நிற்பாங்க பாருங்களேன் வீட்டுக்கு வெளியே. இதுவே நல்ல என்ட்ரன்ஸாக தான் கைஸ் இருக்குது பாருங்கள். நல்லா தான் இருக்குது. ஜாம்பி சத்தம்லாம் எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இதை உடச்சிடலாம். ஏதோ ஜாம்பி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? வாங்கடா அப்படா. ஐயோ பற்றிக்கிச்சு. எதுவும் ஆலை. எக்ஸ்பி கொடுத்துருக்காங்க அவன் கொஞ்சம். இது என்னது சம்மந்தமே? டேய் இன்னைக்கு ஃபுல் ஆர்மர் போட்டு வந்திருக்கான். அச்சோ வரண்டா. நீயா நானான்னு ஒத்த பார்த்துடலாம்டா. கைஸ் இதெல்லாம் ரேரு கைஸ் வரது. எப்படி கைஸ் என்ன பண்ணுறது? கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். கம்மியாக இருக்குது ஹங்கர். வாடா சாடா. ஒரடி அடிச்சிட்டான். சோ கோல்டு இது ஆர்மர் ட்ராப் பண்ணியிருக்கான். லெகின்ஸு, இந்த பேண்ட்டு. கைஸ் அங்கே பாருங்களேன், அதோட ஹெல்த்தை பாருங்களேன். அந்த ஆர்மர் ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாமே இருக்கலாம், பட் பரவாயில்ல, கொஞ்சம் ஏறி இருக்குது இது ஆர்மர். அந்த ஆர்மர் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹெல்த்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒரு ஃபார்ம் மாதிரி இவங்க செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். ஸோ வந்து அந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ஓட்டையை போட்டு நடுவில் ஒரு கேப் விட்ருக்கேன். இந்த மேலே வந்து ஒரு இந்த இதை மட்டும் எடுக்கணும், புல்லெல்லாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஹோன்னு சொல்லி ஒன்று தேவை. என்னது என்னது ஹோ பக்கெட்டு தேவை கைஸ். முதல்ல மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஹோன்ட்டு பக்கெட்டை சர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா? எடுத்துட்டா நான் எடுத்ததே 4 இங்கேட்டு. சார் அதுலேயும் 3 போச்சு. பரவாயில்ல விடுங்க. இப்போ வந்து தண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல விட்டுடலாம் தண்ணியை. இன்னொரு டைம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கைஸ் மைன்கிராஃப்ட் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில். நான் வந்து திரும்ப போடுறேன். இருங்க இங்கே போட்டுடலாம். இங்கே ஒரு சைடு நடுவில் இருக்காது, வேணாம் விடுங்க. இப்போ அது ஹோ வச்சு நம்ம பண்ணணும் கைஸ். அது ஹோ வந்து எடுத்துக்கலாம். ஹோ வச்சு பண்ணோம்னா மேலே இருக்கிற புல்லெல்லாம் வந்து எடுத்துடலாம். எடுத்தோம்னா தான் விதையெல்லாம் வந்து நட்ட வைக்க முடியும். உங்களுக்கு சாப்பிட்ற கண்டிப்பாக தேவைப்படும். அந்த சைடு போய் இந்த இடத்துல விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு போய் நம்ம ஹோ உருவாக்கணும். நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க கைஸ், டெக்கரேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டில். அந்த இதில் அது நான் காமிக்கிறேன். ஸ்டோன் ஹோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன தேவை? இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இதை இப்படி சும்மா அந்த கிளாஸ் பிளாக் மேலே தட்டினோம்னா இப்படி ஆகும். ஓகேவா? அது வந்து வேணால் டார்க்காக ஆன உடனே அதில் நட்டு வைக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இந்த வீடை பார்த்தீங்களா நல்லா இருக்கா? ஜாம்பி வரான். சாப்பிடா செத்துறான். எங்கே பாருங்க, நம்ம போய் சீடு எடுத்துகிட்டு வரலாம். இருங்க, இங்கே இருக்குது எல்லாமே. இதெல்லாம் சீடு தான். நல்லா சீட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்ம் பிளாட்டில் போட்டுக்கலாம். சாரா வில்லேஜர். ஓகே, என்ன சின்னதாக இருக்கே, ஏதாவது கிளிச் ஆகிடுச்சு போல். திரும்ப எடுத்துகிட்டு கையில் திரும்ப போட்டு பார்ப்போம். இப்போ அதை விட சின்னதாக இருக்குது. பிளாக்கே கட் ஆகுது.
ஓகே வந்துருச்சு. அது எனக்கு தேவையில்ல. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இதை எடுத்து போடலாம். வீட் சீட்ஸ் எல்லாமே டார்க் ரெட்டாக மாறணும் கைஸ். இருங்க பக்கெட் வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி பார்க்குறேன். ஓகே கைஸ், ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படும். எப்படி எடுக்கிறது? இதெல்லாம் வந்து வீட், இதெல்லாம் வச்சு டேம் பண்ணலாம் ஹார்ஸு. இதெல்லாம் பீட்ரூட் கைஸ், பீட்ரூட் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, பெருசாக இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அது பீட்ரூட்டும் என்னன்னு தெரில. பயன் இங்கட்டு ஒன்று இருக்குது என்கிட்ட, அதான் 4 இருந்தது. 3 பக்கெட்டுக்கு செலவு பண்ணிட்டேன். ஆனால் பக்கெட் இன்ஃபினிட் கைஸ், எதானா உள்ள போடலாம். அதெல்லாம் போட முடியாது அதெல்லாம். சரி விடுங்க. நைட் ஆக போகுது. போயிட்டு எனக்கு ஒரு ஐடியா. போன டைம் நான் வந்து இதை வச்சு தான் கவர் பண்ணேன். இந்த டைம் வந்து அதை வச்சே கவர் பண்ணலாமா? இல்லை வேணாம், இதை வச்சு கவர் பண்ணிட்டு படுத்துடலாம். ஸோ கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிக்கிறேன். இருங்க அதுக்கு முன்னாடி கடைசியாக என் மூஞ்சியை காமிச்சிட்டு தான் நான் முடிப்பேன். எந்திரிக்கணும். இருங்க, எந்திரிச்சாச்சு. நெக்ஸ்ட் என் மூஞ்சியை காமிக்கணும். இருங்க, செட்டிங்ஸில் போய் வீடியோவில் போய் கேமரா பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பர்சன்ட்லேயே மாற்றி வச்சுருக்கேனே. திரும்ப செட்டிங்ஸ்குள்ளே போய் வீடியோவில் போய் எங்களாவது வீடியோவில் போய் கேமரா பெர்ஸ்பெக்டிவ் வந்து 3rd person ஃப்ரண்ட்டு வச்சாச்சு. அவ்வளோதான். பை கைஸ், பாய். மறக்காமலே சேவ் பண்ணிக்கோங்க. பாய்.